கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவுகளிலே தேவனுடைய அற்புதம் செய்ததான 2 அருமையான சாட்சிகளை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பில்லிசூனிய ஏவல் பிரச்சனையிலிருந்து அவர்கள் 2 குடும்பமும் அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டதை அந்த சகோதரன் மூலியமாக தேவன் கிரியை செய்து அவர்களுக்கு விடுதலை பெற்று இன்றைக்கி நல்ல சபை ஐக்கியத்தில் அவர்கள் வளர்ந்து வருகிறதை நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த பதிவில் கூட இச்சாதாரி பாம்பு போல் அந்த ஒரு கிரியை உள்ளதான ஒரு ஆவியை பிடித்த ஒரு குடும்பம். நான் இந்த பேர் எந்த இடம் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க நம்ம விசுவாச ஐக்கியத்தில் அவங்க குடும்பம் ஐக்கியமாக இருக்காங்க. அதனால் அதை பகிரங்கப்படுத்தி நான் சொல்ல முடியாது. அதனால் ஒரு குடும்பம் கோயம்புத்தூர், உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு குடும்பம் இன்றைக்கி கோயம்புத்தூர் நல்ல விசுவாச ஐக்கிய குடும்பமாக நல்லபடியாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனை தொழுது கர்த்தருடைய வருகைக்கு அவங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் அவர்களுக்கு அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான், எங்களைப் போல் நம்மளை போல் வந்தவங்க தான். அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, இந்த பிரதர் அமாவாசை பிரேயர் நடத்துகிற மாதிரி மற்ற நாட்கள் நடத்திக்கிட்டு போது திடீர்னு ஒரு கணவன் மனைவியுமாக வந்தாங்க. கணவன் மனைவியுமாக வந்தவங்க என்னென்னா, அந்த பிள்ளை திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெபிச்சுக்கு இருக்கும் போதே நடனம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா பாம்பு நடனம். இந்த இருக்கவருங்க இப்படியே ஆடுது, இந்த கை இப்படியே ஆடுது, இப்படியே ஆடி 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 என்ன பண்ணுது, அப்படியே உடம்பே வளைச்சி 2 அதாவது செவருக்கும் தரைக்கு இடையில அந்த செவத்தை ஒட்டி 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 இப்படி போய்கிட்டே இருக்கு. என்னடா ஒரு பொன்புல பிள்ளை, ஆனால் நல்ல ஒல்லியான பாப்பான், அப்படி போய்க்கிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் பாம்பு ஆவி உள்ளே இருக்குமா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கணவன் அதை பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பாம்பு ஆவி அவங்க நினைக்க மாட்டாங்க, கடவுளாக நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினச்சோம். புத்துக்கோயிலில் எல்லாம் பால் ஊற்றிட்டுலாம் வந்தோம்ல, அதெல்லாம் வணங்கத்தானே செஞ்சோம். அப்போ அப்படி இருக்கும் போதில் கடவுளை தவிர்த்து எதுவுமே வணங்கக்கூடாது. அதாவது கையினால் செய்யப்பட்ட ஊர்வன பரப்பன அழிவில்லாத தேவனுடைய மகிமையை மனுஷர்கள் அழிவுள்ள ஊரும் பிராணிகளை தெய்வமாக ஒப்பாக வச்சு என்ன செய்கிறாங்க, வணங்கினார்கள். இது நிமித்தமாக அவர்கள் இழிவான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை ரோமர் 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் பாம்பை வணங்குறேன், பள்ளியை வணங்குறேன், மற்ற நாயை வணங்குறேன், கழுதையை வணங்குறேன்னு எல்லாம் என்ன செய்ய முடியாது. இங்கே கிறிஸ்துவத்துக்குள்ளே அந்த இதுக்கு இடமே கிடையாது. இயேசு ஒருவர் தான், அவருக்குமே உருவமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அப்படி இருக்கும் போதில் அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துட்டு அது சாட்டுக்கு 2 கை இப்படி ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கு. அப்போ வீட்டுக்காரன் அப்படி இந்த சாமி கேட்குற குறி கேட்குற இப்படி உட்காந்துருப்போம்ல, சொல்லுதாயி சொல்லம்மா அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன குறை செஞ்சோம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு அப்படி குறி கேட்குற மாதிரி உட்காந்துருக்கான். எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருவக்கோ இருந்தாலும் நம்மளும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்ற ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அந்த தம்பி தாய் என்ன ஒன்று குறை வச்சேன், நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் பிரதர் அப்படியே பாரு, தம்பி நீங்கள் கம்முன்னு இருக்கேன்ட்டு அப்படி அவர் அப்படியே உட்காந்துட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி அபிஷேகத்தை நிரம்பி தலையில் கையை வச்சு அது இப்படியே ஆடிட்டு அப்படியே இருக்குது. நீ யார் அப்படின்னா, நான் முருகன் அப்படிங்குது இப்படி ஆடிட்டு. நீ யாருன்னா, நான் மகாலட்சுமி அப்படிங்குது. நீ என்ன 2 பேரும் இங்கே வந்துருக்கீங்க, இந்த பிள்ளை உடம்புல இப்படி வந்துக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் இப்படி பின்னி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம்மா. காட்டுக்குள்ளே ஒரு மரத்துக்கு பின்னாடி இப்படி இருப்பாங்களாம்மா. இந்த நம்ம நிறையா இடங்களில் பார்ப்போம் இல்லையா, பூச்சிகள் 2 இப்படி பின்னி இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இருந்தாங்களாம்மா. கணவன் மனைவியுமா இருந்தாங்களாம். அப்போது இந்த சகோதரனுடைய அப்பா விறகு வெட்டுறவர். அவர் அந்த விறகு வெட்டுறவர் விறகு மரத்தை எல்லாம் வெட்டும் போதில் அதோடு சேர்த்து இது 2ஐயும் போட்டு தள்ளிட்டார். ஓங்கி வெட்டும் போதில் மரத்துக்கு பின்னாடி இப்படி இருந்ததை கவனிக்காமல் அதோட 2ஐயும் போட்டாங்க. எங்களை 2 பேர்த்தையும் கொண்டுட்டாங்க. நான் அந்த பிள்ளையை பழி வாங்காமல் விட மாட்டேன், எங்கள் அப்பனை பழி வாங்க விட மாட்டேன், பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்குள்ளே இருந்துட்டு அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 8-9 வருஷம் ஆகி குழந்தையும் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு அவங்க திடீர் நைட் எழுந்திரிச்சு இப்படி பண்ணுமாமா. அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறதுக்கே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பிரதர் அப்படியெல்லாம் இருக்காதே அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு போனடி அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க அப்பா அங்கேருந்து வந்துட்டார். ஐயோ நான் அப்படியா பண்ணிவிட்டேன், ஐயோ ஆத்தா மன்னிச்சுக்கோ, ஐயோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன செய்கிறாரு, அவரும் ஒரு குறி கேட்குற மாதிரி அப்படியே நின்றுட்டு அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் போதில் அது 2 ஆடிட்டு, நான் பழி வாங்கமா விட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி செய்யாமல் விட மாட்டேன், அப்படி இப்படின்னு இருக்குது.
இப்போ 2 பேரும் இயேசுனோட பிள்ளை, நீ இப்படியே இங்கேருந்து இயேசு நாமத்தில் போயிருங்கிறார். நான் போக மாட்டேங்கிறப்ப அபிஷேகத்தை நிரம்பி ஜபிச்சோன்னே உன்னை சுட்டு எரிச்சு போடுவோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னு சொல்லி அப்படிங்கும் போதில் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் எண்ணெய் ஊற்றி இயேசுனுடைய ரத்தமாக அதை மாற்றி அவங்களுக்கு குடிக்க சொல்லி தான் அதெல்லாம் நடந்துக்கிருக்கு. அப்போ அது விசாட்டுக்கு ஆட இந்த மாதிரி நடக்க அது ஐயா நான் போயிடுறோம் விட்டுருங்குது. இப்போ பிரதர் இப்படி கையை வைக்கிறாங்க, வச்ச உடனே ஒப்பு கொடுத்துட்டு ஓடிடு அப்படின்றாரு. ஒப்பு கொடுத்துட்டு ஓடிடுனோடனே அது ஒவ்வொன்றா இப்படி ஆடி அது ஒன்று கையை அப்படி வைக்குது, இன்னொன்று ஆடி இப்படி கையை வைக்குது. அவர் ஓங்கி ஒரு அடி இப்படி அடித்து இயேசு நாமத்தில் ஃபஸ்ஸலா பாராக்க துடையமானாதேவி அப்படின்னாரு. அப்படியே சொத்துன்னு விழுந்துச்சு. அந்த பாப்பா சொத்துன்னு விழுந்தோடனே இப்படி முடிஞ்சு அந்த பிள்ளை பூரண விடுதலை. சில காரியங்களை பூரணமாக விடுதலை கிடைக்காது. ஏன் அப்படின்னா பழையபடிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்கன்னா அங்கே போய் நேர்த்தி கடனை சரியாயிடுச்சுன்னு சொல்லி அங்கே செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது இவங்க அன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு போனாங்க பார்த்துங்க, போய் அங்கே போய் இருந்தால் உண்மையான ஒரு சர்ப்பம் அவங்க வீட்டுக்குள்ளே தொங்கிட்டு கிடக்குதாம்மா, உள்ளே விட மாட்டேங்குதான். அது மிரண்டு போய் அன்றைக்கி முழுக்க விடிய முழிச்சு மறுநாள் திருதுப்புன்னு ஓடி அந்த ஐயோ தெய்வ குத்தமாக ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிரதர்கிட்ட அழுக ஆரம்பித்தாங்க. ஏம்மா நீ நீ இதை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமாக எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க சொல்லி குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுத்து இனிமேல் அதே வரக்கூடாத அளவுக்கு ஜெபம் பண்ணி அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க, நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் மாற்றும்படிக்கு ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படிக்கு நீ ஒப்பு கொடுக்கணுனையும் குடும்பமாக சரண்டர் ஆகி அன்றைக்கி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் கிருபையாக அதுக்கப்புறம் அந்த பாம்பு வரல, அந்த பாம்பு ஆவி வரல, எதுவுமே வரல. இன்றைக்கி குடும்பமாக தேவனே கோயம்புத்தூரில் நல்லபடியாக ஆராய்ச்சிக்கு இருக்கிறாங்க. இது ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்த ஒரு சாட்சி. இதை நான் உங்களோடு கூட இந்த 3 காரியங்களை ஏன் உங்களோடு கூட ஒரு இதாக பகிர்ந்துக்கிட்டேன்னா, இது எனக்கு ஒரு ட்ரைனிங்காக இருந்து அந்த பிரதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் போய் அவங்க போயிட்டாங்க. இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஊழியத்தின் பாதையில் இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய ஊழிய பாதையில் இதே மாதிரி பிசாசுனுடைய தந்திரங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போ அதே சுச்சுவேஷன் டிட்டோவாக அப்படியே நான் ஊழியத்துக்கு போன இடத்துலலாம் 3 இடத்துல எனக்கு நடந்தது. என்னன்றதை வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.